வெற்றிமாறன் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வர்னர் ஹெர்சாக்னு ஒரு டைரக்டர். அவருடைய அக்வயர் தி ராத் ஆஃப் காட் அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். பேசணும். இத்தனை நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. அவர் அந்த ஸ்டேஜில் அந்த படத்தை பற்றி பேசலைன்னா கண்டிப்பாக இந்த டைமில் எனக்கு அந்த படத்தை பற்றி தெரிய வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லிட்டு வர்னர் ஹெர்சாக் எழுதி இயக்கி 1972 ஒரு ஜெர்மன் படமாக ரிலீஸ் ஆன அக்வயரே தி ராத் ஆஃப் காட் படத்தோட என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தை சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டில் கரெக்டாக போட்டு டேரக்டரோட பேரை பார்த்து சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா ராத் ஆஃப் காட்னு நிறைய படங்கள் இருக்குது. கிளாசிக் படங்களில் ஆல்ரெடி ரிட்லி ஸ்காட்டோட பிளேட் ரன்னர் படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டு இருக்கு, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. வெல்கம் டு கவுண்டே விசில். இது கிளாசிக் சினிமா எபிசோட் 2. 1560s எல் டொராடோ த லேண்ட் ஆஃப் கோல்டுங்கிற ஒரு இமேஜினரி பிளேஸ் ஒரு ரூமராக சுற்றிட்டு இருந்திருக்கு. அதை அடையணும்னு நிறையா பேர் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க போல். அதில் ஒரு எக்ஸ்பெடிஷன் போயிருக்காங்க ஸ்பானிஷ்காரங்க. இந்த எக்ஸ்பெடிஷனில் அகிவே பண்ண அட்டகாசங்கள்னு ஒரு சின்ன ஸ்டோரியை லைப்ரரியிலேருந்து ஹெர்சாக் படிச்சிருக்காரு. இந்த ரியல் ஸ்டோரியில் நிறையா ஃபிக்ஷன் ஆட் பண்ணி 2 நாளில் மொத்த ஸ்க்ரீன் பிளேவையும் முடிச்சிட்டாரு. இந்த படத்தோட மேக்கிங் ரெண்டுமே ஈக்குவலி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெற்றிமாறன் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் டே டிஸ்கஸ் பண்ண வர்த்தியான படம். இந்த மாதிரி நிறைய மேக்கிங் ட்ரிவியா லாஸ்ட் சாப்டர்ல போட்டிருக்கேன். பிசரோங்க கிங்கோட தலைமையில் ஒரு 200 ஸ்லேவ்ஸ் அவங்களோட தளபதி அவங்க படையோட ஸ்டார்ட் ஆன இந்த எக்ஸ்பெடிஷன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்னால ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. பிசரோங்க தலைமையில் போடுறாங்க. அவருக்கு கீழே அகிவேங்கிறவர் செகண்டா போறாங்க. அவங்க போட் மாதிரி செஞ்சு எல் டொராடோக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிற ஸ்டோரி. இந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் ஆன்டகனிஸ்ட் ரெண்டுமே அகிவேன்னு சொல்லலாம். ஒன் மேன்ஸ் இன்சானிட்டி, ஒருத்தனோட தேவையில்லாத ஈகோயிஸ்டிக் டிட்டர்மினேஷன், அவங்க கூட வந்தவங்களை இன்சேனாக மாற்றுறத பார்க்க முடியும். அந்த கேரக்டரைசேஷனே பயங்கரமாக இருக்கும். அகிவே பார்த்தாலே ஆஃப்டர் ஸ்டேஜ் நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்படி ஒரு கண்டிஷனில் கூட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறானா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருப்பான். ஒரு மேட் மேனோட டிட்டர்மினேஷன் எங்கே கொண்டு போச்சுங்க ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான படம் அண்ட் ஒரு சூப்பரான கிளைமேக்ஸோட சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டர் கிளாஸ்கின்ஸ்கி பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. He was perfect. பயங்கர பிரச்சனைக்குரிய ஒரு ஆக்டர். அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்குது. 2 விமன் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட பிரிசனர்ஸ் மாதிரி தான். அவங்க சொல்கிற எதையுமே கேட்க மாட்டானுங்க. ஒரு மாதிரி டெவஸ்டேட்டிங்காகவே இருக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம். டான் ஃபெர்னாண்டோன்னு ஒரு ஃபேட்டாக இருக்க ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பார். ஒரு லீடர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருப்பான். அண்ட் சர்ச் ஃபாதர் ஒருத்தர் இருந்தார். அவரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ளூட் ஊதிட்டே ஒருத்தர் வருவார். அவரோட கேரக்டர் அண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பீரியாடிக் ஸ்டோரிஸ்னால எனக்கு பர்சனலி அவ்வளோவா பிடிக்காது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் மெயின்லி ஒரு கிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஸ்டோரி இருக்கும். பயங்கர கிராண்டாக பளிச்சுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. $370,000 தான் மொத்த படத்தையுமே எடுத்திருக்காங்க. ஒரே கேமரா தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கன்ஸ்டன்ஸுக்கு நடுவில் கூட இப்படி ஒரு பயங்கரமான அவுட்புட்டை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். கிங் அவனோட சோல்ஜர்ஸ் அண்ட் பீப்புளை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவான், ஒரு விஷயத்தை அடையணும்னு டிசைட் பண்ணிட்டா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் சொல்லியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்கி. இப்படி யாரோட உயிரிழப்பும் இல்லாமல் எப்படி எடுத்துருப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல. லைஃப்பில் பார்த்த மோஸ்ட் எபிக் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணி கிரீன் ஸ்க்ரீனை வச்சு ஒரு மினியேச்சர் வச்சு ஒரு எப்பிக்கான விஷுவலை கிரியேட் பண்ணுறது இட்ஸ் ஓகே கிரேட். பட் இந்த மாதிரி ரியல் லொக்கேஷனுக்கு போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படிலாம் எடுக்க நோபடி வுட் டேர். ஐ மீன் பட்ஜெட் கம்மியாக இருந்தால் இப்படி தான் பண்ணி ஆகும். ரியல் லொக்கேஷனுக்கு போய் ரிஸ்க் எடுத்து பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த படத்தை பாருங்க, ஏன் சொல்கிறேன்னு புரியும். சினிமோட்டோகிராஃபி தாமஸுங்க ஜெர்மன் காரர் பண்ணியிருக்காரு. 1970s இப்படி ஷார்ட்ஸ் பாசிபிளானு கண்டிப்பாக நிறைய இடத்துல யோசிக்க வைக்கும். அவ்வளோ ஐகானிக்கான சினிமாட்டோகிராஃபி ஈவன் தோ டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருந்தாலுமே. ஒண்டர் மன்ன படம் தான். பட் அந்த அமேசான் ரிவர் மேலே அவங்க கூட நம்மளும் ஒரு இன்சேன் எக்ஸ்பெடிஷன் போயிட்டு வந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். செம்ம ஸ்லோவாக தான் போகும். பட் வர்த்தியான ஃபிளர்ஸாக எதுவுமே நடக்கிற மாதிரி இருக்காது. ஆக்ஷன் அட்வென்ச்சர்லாம் எதுவுமே இருக்காது. பட் இம்பேக்ட் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆசன்ற பேரில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு டெலூஷனல் டிட்டர்மினேஷனோட விளைவு, ரைட் அண்ட் ஈகோ கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு இன்டென்ஸாக சொல்லியிருக்க படம் அகிவே தி ராத் ஆஃப் காட். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கிளாஸ்கின்ஸ்கி எந்த மாதிரி ஒரு ஆக்டர் டு ஒர்க் வித்னு நிறையா வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது. அவருக்குன்னே தனியாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு. படத்தோட 35% ஆஃப் பட்ஜெட் அவரோட சேலரிக்கே போயிடுச்சு. ஸ்டில் பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டேஸ் ஆஃப் ஷூட்டிங்கில் பயங்கர கோவமாக சண்டை போட்டு நான் கிளம்புவேன்னு கிளம்பிட்டாரு. படத்தோட டைரக்டர் ஹெர்சாக் சுட்டு கொண்டுவேன்னு மிரட்டி தான் படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கின்ஸ்கி having violent fits of rage and throwing a tantrum each day, and it came to a point where I threatened actually to shoot him
because he wanted to walk out of the film, and I was dead serious. பட் ஸ்டில் எகைன் இந்த படத்துக்கு அப்பாவும் 4 படம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒரு இன்க்ரெடிபிள் ட்ரிவியா. படத்தை சிங்கிள் கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதையுமே மியூனிக் ஃபிலிம் ஸ்கூலில் இருந்து யாருக்குமே தெரியாமல் டேரக்டர் எடுத்துகிட்டு வந்தது. பாதி படம் ஷூட்டிங்க்கு அப்புறம் எடிட்டிங்காக ஃபில்ம் ரூம்ஸை அனுப்பியிருக்காரு. மிஸ் ஆகிருச்சு. பட் மிஸ் ஆன ரீல ஷூட் பண்ணுறதுக்கு டேரக்டர்கிட்ட பணம் இல்லை. ஸோ யார்கிட்டையும் சொல்லாமல் பேலன்ஸை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எப்படியோ மிஸ் ஆன ரீலாம் கிடச்சிருச்சு. படத்தை ஸ்க்ரீன் பிளே ஆடுறதுபடி லீனியராக தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் போக போக அவங்களோட பசி, காஸ்டியூம்ஸோட நிலைமை எல்லாமே ரியல். தூங்க கூட இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எக்ஸப்ட் கிளாஸ்கின்ஸ், அவருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு டேரக்டர் அண்ட் க்ரூ ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கொடுமையில் இருந்திருக்காங்க. இந்த கதைகள் எல்லாம் கேட்கும்போது ஐ பர்சனலி ஃபெல்ட் இப்படி ஒரு படம் எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்டில் தே மேனேஜ் டு மேக் வித் தோஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் வித் அன் ஆக்டர் லைக் ஹிம். ஸோ இட்ஸ் அன் இம்பாசிபிள் ஃபில்ம். இதுக்கப்புறமும் இதை விட இன்னொரு இம்பாசிபிள் ஃபில்ம் அதே டேரக்டர் அதே ஆக்டர் கூட பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பற்றி அப்புறமா பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லெட்டர் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே.